ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே மார்னிங்கே எழுந்திரிச்சாச்சு. ஏரியில் வந்து மீன் பிடிக்கிறாங்க. ஸோ மீன் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்ம ஊர் ஏரியில் விரால் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் விரால் மீன் வந்து ரொம்ப கிடைக்கல. கெண்டை தான் அதிகமாக வந்து பிடிச்சிருந்தாங்க. கெண்டை மீன் நான் வாங்கலைங்க. எனக்கு அது டேஸ்ட் வந்து பிடிக்கல அவ்வளோவா. அதனால் நான் வாங்கலை. என்னோடய அண்ணா தான் வாங்கியிருந்தாங்க. தாண்டி நான் வரல, நான் ஏறி தான் இருக்குன்னு இறங்கிடுச்சு. இல்லை நான் எடுத்துட்டேன். அது வேறு வெளில வேறு ஓடுது. நீங்கள் பார்த்து எடுத்துன்னு போங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கே போயிட்டு மீன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து எறா வாங்கினேன், அப்புறம் நெத்திலி மீன் வந்து வாங்கினேன். ரெண்டுமே வாங்கிட்டு நான் அங்கே க்ளீன் பண்ண கொடுக்கல, வீட்டில் நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. மீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மளிகை கடைக்கு மளிகை ஜாமான் வாங்க வந்தோம். மளிகை ஜாமான்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறி கடைக்கு நேராக வந்தோம். காய்கறி கடையில் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நேராக வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் தனியாக வந்து எடுத்து வச்சுருந்தேன். நான் ஃபிஷ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த எல்லா பொருளுமே வந்து நான் தனித்தனியாக வந்து பிரித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா உடனே எடுத்து கையோடு அடுக்கிட்டோம் அப்படின்னா வேலை வந்து சீக்கிரமாக நமக்கு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். எல்லாமே வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு. காய்கறியில் பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸு, வள்ளிக்கிழங்கு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், அப்புறம் சவுச்சவு, அதுக்கப்புறம் பாவக்காய், தக்காளி, கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மளிகை கடையிலேருந்து வாங்கினது எண்ணெய் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து ரவை வந்து உப்புமா செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாய் பொடி, அப்புறம் துணி சோப்பு, பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, அதுக்கப்புறம் பேஸ்ட்டு, முட்டை, இதெல்லாம் வந்து மளிகை கடையில் வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து அரிசியும் வாங்கியிருந்தேன். அரிசி வந்து சாதம் அடிக்கிறதுக்கு வாங்கியிருந்தேன். இதாங்க வந்து இந்த வாரம் வாங்கின பொருள் வந்து வீட்டுக்கு. பாருங்களா, நான் கராத்தே கிளாஸ் போயிட்டு வரும்போது என்னை விட்டு எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ பொருள் வாங்கி வச்சுக்கிறாங்க பாருங்க. நான் வீட்டுக்கு வந்த பிறகு தெரிஞ்சு யாருமே வீட்டில் இல்லை. பாருங்க, வாங்கிக்கிறாங்க, பேஸ்ட் வாங்கிக்கிறாங்க, முருங்கைக்காய், காய்கறி பொருட்கள் வாங்கிக்கிறாங்க, மளிகை ஜாமான், மிளகா வாங்கிக்கிறாங்க. 2 நாளாக மிளகாவே இல்லைன்னு சொன்னாங்க. இதை பாருங்க, உப்புமா வாங்கிக்கிறாங்க. அது உப்புமா இல்லை, ரவை வாங்கிக்கிறாங்க. கருவேப்பிலை கொள்ளையெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க, அதையும் வாங்கி வந்துக்கிறாங்க. தக்காளி வாங்கி வந்துக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஷாப்பிங். நான் விட்டுட்டு போயிட்டோமா? நீ தான் கராத்தே கிளாஸ் போயிட்டு, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? எனக்கு கூட்டின்னு போயிருந்தால வந்து நீ கராத்தே கிளாஸ்ல வந்து எப்படி கூட்டின்னு போகிறது? டைம் ஆகிட்டலாம். அப்புறம் அதான் நாங்கள் மட்டும் போய் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் போகலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு, ப்ரான் ரெண்டுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சாதம் வடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒலை வச்சுருக்கேங்க. எப்போதும் மீன் குழம்பு வைக்கிற மாதிரி தான் வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு தான் வந்து நான் மீன் குழம்பு வச்சேன். மீன் குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நெத்திலி மீன் வந்து குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரான் வந்து தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன். பசங்களோட அப்படி பேசிக்கிட்டு ஜாலியாக வந்து கடகடன்ட்டு வேலையை முடிச்சிட்டேங்க. ஒரு 1 hour தான் வந்து எனக்கு கிச்சனில் வேலை இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நான் வேலையை முடிச்சிட்டேன். சாதம் வடித்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து ப்ரான் தொக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னோடய பசங்க அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்க வந்து எதோ கொடுத்து விட்ருக்காங்க, அதுதான் வந்து எடுத்துகிட்டு வராங்க. என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. புளி வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. புளி இருக்குது. அதுக்கப்புறம் கோலமாவுங்க,
கோலமாவு வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. இது வந்து பழம் வாழையா, இது வந்து பழுக்க வைக்கணுமா. இப்போ இது காயாக இருக்குது. நம்ம வந்து இதை பழுக்க வச்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய அண்ணன் வந்து வந்திருந்தாங்க. காலையில் வந்து அவங்க மீன் வாங்கியிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் வந்து சமைக்கிறதுக்கு 12 மணிக்கு வந்து வந்திருந்தேன். டைம் வந்து 1 ஆக போகுது. எல்லா வேலையும் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. குழம்பு வந்து வச்சு முடிச்சாச்சு. ப்ரான் தொக்குமே வந்து முடிச்சிட்டேன். வேலையை முடித்த உடனே லைட்டாக வந்து அடுப்பை எப்போவுமே நான் தொடச்சி விட்டுருவேன். அப்போ வந்து நமக்கு அடுப்பு எப்போவுமே கொஞ்சம் க்ளீனாகவே இருக்கும் இல்லையா. பசங்களுக்கு வந்து லன்ச்சு நான் அதை போட்டு கொடுத்துட்றேன். எங்களோட சண்டே வந்து இப்படி தாங்க போச்சு. எல்லா சண்டே வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போகிறது, ஷாப்பிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் சமைக்கிறது சொல்லி இப்படி தான் எங்களுக்கு பிஸியாக போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.